வணக்கம். மாயமான்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? தியாகராஜன் தன் நண்பனுக்காக பரிந்து கூறியதை வசந்தா ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. பெண்களிடம் பேச கூச்சப்படும் பிரகிருதி ஸ்ரீதரன் என்று அவள் நம்பவே இல்லை. எல்லோரிடமும் சகஜமாக பேசி பழகுவது தனது கௌரவத்திற்கும் அந்தஸ்திற்கும் தகாது என்று நினைக்கும் சில கர்விகளைப் போல ஸ்ரீதரனும் கர்வம் பிடித்த ஒருவன் என்றுதான் அவள் அபிப்பிராயப்பட்டாள். பாட்டியின் உடல்நிலை சரியாக ஆவதற்கு 4-5 நாட்கள் சென்றன. அவளுக்கு சிகிச்சை செய்ய ஸ்ரீதரன் அவர்கள் வீட்டிற்கு தினம் வந்து போய் கொண்டிருந்தான். முதல் நாள் அவன் அளித்த பதிலில் மிகவும் அதிருப்தி அடைந்து போயிருந்தாள் அவள். ஸ்ரீதரன் நிற்கும் இடத்தில் கூட நிற்காமல் மிகவும் பாராமுகமாகவே இருந்தாள். அசட்டையாக நடந்து கொள்வது என்பது ஒருவருடைய தனி உரிமை அல்லவே? ஸ்ரீதரனைப் போல் அவள் அலட்சியமாக நடந்து கொள்ள தெரியாதா? முதல் நாள் கேட்ட கேள்விக்கு பின் வசந்தா அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒரு வாரத்தில் அவர்களுடைய வீட்டின் நிலைமை பழையபடிக்கு திரும்பிவிட்டது. பாட்டியின் உடம்பு நன்றாக சுகமாகி விட்டதனால் அவள் தனது வீட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டாள். அதனால் வசந்தாவின் குடும்ப தொல்லைகள் குறைந்தன. ஒரு நாள் சாயங்காலம் கலாசாலையினின்றும் திரும்பி வந்த வசந்தா மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டாள். சில நாட்களுக்கு முன்பு எழுதிய கணக்கு பரீட்சையில் அவளுக்கு முதல் மார்க் வந்திருந்தது. அதுதான் அவளுடைய ஆனந்தத்திற்கு காரணம். புத்தகங்களை மேஜை மீது போட்டுவிட்டு குதூகலத்துடன் வாய்ப்புறத்து தோட்டத்தை சுற்றி வர கிளம்பினாள். தான் அருமையாக பயிரிட்ட புஷ்ப செடிகள் ஒவ்வொன்றையும் பார்வையிட்டு கொண்டே வந்தவள் ஊருக்கு வந்த புதிதில் தான் வைத்து பயிராக்கிய ஒரு ரோஜா செடியின் நுனியில் ஒரே கிளையில் 3 வெள்ளை மலர்கள் மலர்ந்திருப்பதைக் கண்டு செடி அருகில் ஆவலுடன் ஓடி வந்தாள். புஷ்பங்களை பறிக்க அவளுக்கு மனமில்லை. அம்மலர்களின் மிருதுவான இதழ்களை கையினால் வருடிக்கொண்டே நின்ற அவள் தன் மீது நீர் துளிகள் விழுந்ததைக் கண்டு திடுக்கிட்டு ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்தாள். சற்று முன் பளிச்சென்று விளங்கிய வானம் கருமேக கூட்டங்களினால் கவியப்பட்டு மிகவும் இருண்டு விளங்கியது. வரப்போகும் அந்த பெரிய மழை தனது தோட்டத்தை எப்படி பசுமையாக்கும் என்று அவள் கணக்கிட்டு முடிப்பதற்குள் மழை துளிகள் வளர்க்க ஆரம்பித்தன. ஒரே துள்ளலில் வீட்டிற்குள் ஓடி வராந்தாவிலிருந்து திரும்பி பார்த்தாள். சோ என்று கோஷத்துடன் பெருமழை ஒன்று பொழிய ஆரம்பித்தது. வாயில் கதவை தாழிட்டு கொண்டு உள்ளே வந்தாள். அவளுக்கு வேலை ஒன்றுமே ஓடவில்லை. வெளியே பெய்து கொண்டிருந்த மழை சீக்கிரத்தில் ஓயும் போல் தோன்றவில்லை. தியாகராஜன் ஆஃபீஸிலிருந்து இன்னும் திரும்பவில்லை. கொட்டும் மழையில் அண்ணா அகப்பட்டு கொண்டால் உடம்புக்காகாதே என அவள் மனம் கவலையுற்றது. அண்ணனின் வருகையை எதிர்பார்த்து கொண்டு வாயில் ஹாலில் உட்கார்ந்து கொண்டாள். அஸ்தமிக்க வெகு நேரம் இருந்தும் பெய்து கொண்டிருந்த மழை கருக்கலினால் ஹால் மிகவும் இருட்டாக காணப்பட்டது. கண்களை மூடிக்கொண்டு தன்னையும் மறந்து சிந்தனையில் ஆழ்ந்து போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தாள் வசந்தா. வாயில் கதவு பலமாக தட்டப்படும் சத்தம் கேட்டு சிந்தனை கலைந்து எழுந்திருந்தாள். அவசரமாக கதவை திறந்துவிட்டு மின்சார விளக்கை போட ஹாலின் மற்றொரு மூலைக்கு விரைந்தாள். நேரம் கழித்து மழையில் நனைந்து வந்திருந்த சகோதரன் மீது அவளுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. என்ன அண்ணா இது? சின்ன குழந்தையா நீங்கள்? ஆஃபீஸ் விட்டதும் மழைக்கு முன்னால் வீட்டிற்கு வந்திருக்க கூடாதா? தினமும் தான் உங்கள் நண்பர் வீட்டுக்கு போய் வருகிறீர்கள். இன்று ஒரு நாள் போகவிட்டால் என்ன? இந்த ஸ்ரீதரன் எதற்காகத்தான் இந்த ஊருக்கு வந்தாரோ தெரியவில்லை என்று கோபத்துடன் அதட்டிக்கொண்டு விளக்கை ஏற்றினாள். பளிச்சென ஜோதியுடன் இருந்து கொண்டிருந்த விளக்கின் ஒளியில் உள்ளே வந்து நின்ற மனிதரை பார்த்து வசந்தா பிரமித்து போய் நின்றாள். வந்தவன் தியாகராஜன் அல்ல. மேலே அணிந்திருந்த மழை கோட்டை கழிச்சு கையின் மீது மடித்து போட்டு கொண்டவாறு ஸ்ரீதரன் உள்ளே வந்து நின்றான். கோட்டின் ஓரத்திலிருந்து மழை நீர்த்துளிகள் தரை மீது சொட்டி கொண்டிருந்தன. வசந்தாவிற்கு ஏற்பட்ட கலக்கத்தில் அவளுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. பதில் பேசாமல் மௌனமாக இருந்தாள். விகல்பமான அந்த மௌனத்தை ஸ்ரீதரன் தானே கலைத்தான். உங்கள் அண்ணாவை பார்த்து முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசி போக வந்தேன். இன்னும் அவர் ஆஃபீஸிலிருந்து வரவில்லை போல் இருக்கிறது என்றான். அவளுக்கு அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்கக்கூட அச்சமாக இருந்தது. இன்னும் வரவில்லை என்றாள் ஹீனமான குரலில். நான் வந்து போனதாக சொல்லுங்கள், வந்தனம் என்று கூறிய ஸ்ரீதரன் பதிலுக்கு காத்திராமல் திரும்பி வெளியே சென்று விட்டான். திடுக்கிட்டு திரும்பிய அவள் அவனது முகத்தை விளக்கொளியில் ஒரு கணம் காண நேரிட்டது. தாங்குணாத வேதனையால் சுண்டி போயிருந்தது அவனது முகம். ஸ்ரீதரன் மிகுந்த மென்மையான சுபாவம் கொண்டவன். தன்னை போல் அவனுக்கும் கடுஞ்சொற்கள் மிகுந்த மனவேதனையை கொடுக்கும் என்பதை உணர்ந்த அவள் தனது அறியாமைக்காக வருந்தினாள்.
யார் வருகிறது என்று கவனிக்காமல் எதற்காக இறைந்து பேசினோம் என்று எண்ணிய அவள் தன் செய்கைக்காக அவமானமடைந்தாள். கொட்டும் மழையில் சென்ற அவன் உருவம் மறைகிற மட்டும் வெறித்து பார்த்து கொண்டிருந்த வசந்தாவிற்கு சுய உணர்வு வருவதற்கு சிறிது நேரம் பிடித்தது. மழை நின்றதும் போகலாம், உட்காருங்கள் என்று உபசரிக்க கூட தோன்றாமல் மரமாக தான் நின்று கொண்டிருந்ததை நினைத்து அவளுக்கு வெட்கமாக இருந்தது. தனது மரியாதையற்ற செய்கையை நினைத்து வருந்திய வண்ணம் வாயில் கதவை சாத்த மறந்து அப்படியே உட்கார்ந்து விட்டாள். கதவை திறந்து வைத்துக்கொண்டே தூங்குகிறாயே, பேஷ், மணி இன்னும் 8 ஆகவில்லை என இறைந்து கொண்டே வந்த தியாகராஜன் தொப்பென நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டான். கனவினின்று விழித்து கொண்டவள் போல் அவள் சகோதரனை நிமிர்ந்து பார்த்தாள். தங்கை எதுவும் பேசுவதற்கு முன் தியாகராஜனாகவே ஆரம்பித்தான். ஆமா, இங்கு சற்று முன் ஸ்ரீதரன் வந்திருந்தானா? நான் அவனை பார்த்து வர அவன் வீட்டிற்கு போய் வாயிலில் காத்திருந்தேன். அடடா, என்ன ஆச்சரியம் என்று பிரமித்து போய்விட்டான். நான் அவனை கொஞ்சம் கோபித்து கொண்டேன். கொட்டும் மழையில் நனைந்து கொண்டு திரும்பி ஓடி வராவிட்டால்தான் என்ன? மழை நிற்கும் வரை எங்கள் வீட்டிலேயே உட்கார்ந்திருக்க கூடாதா என்றேன். நீங்கள் இல்லை, எனக்கு அதிக நேரம் தங்க இஷ்டமில்லை என்றான் அவன் என்று கூறி முடித்தான். நான் உட்காருங்கள் என்று முடிப்பதற்குள் அவர் போய்விட்டார். ஏதோ உங்களிடம் பேச வேண்டுமாம் என்று மென்று விழுங்கினாள் வசந்தா. அந்த விஷயத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டான். தலை போகும் சங்கதி ஒன்றும் இல்லை. அவன் தங்கியிருக்கும் வீடு மிகவும் சிறியது. இந்த லட்சணத்தில் அவனுடன் கூட படித்த 2 வைத்திய நண்பர்கள் அவனை பார்க்கவும் சில நாட்கள் அவனுடன் தங்கி இருக்கவும் நாளை காலை வண்டிக்கு வருகிறார்களாம். இதே சமயம் பார்த்து ஊரில் இருந்து அவன் பெரியம்மாவும் அவள் பெண்ணும் அவனிடம் ஏதோ வைத்தியம் செய்து கொள்ள புறப்பட்டு நாளை மாலை வண்டிக்கு வருகிறார்கள் என்று கடிதம் போட்டிருக்கிறார்களாம். இத்தனை பேரையும் எப்படி வரவேற்பது என்று திணறி போய் என் யோசனையை கேட்டான் என்று கூறிவிட்டு சிரித்தான் தியாகராஜன். நீங்கள் என்ன யோசனை சொன்னீர்கள் என்று ஆவலுடன் கேட்டாள் வசந்தா. கவலைப்படாதே, இடம் இல்லை என்றால் உன் பெரியம்மாவும் அவள் பெண்ணும் எங்கள் வீட்டில் வந்து தங்கட்டும். வசந்தா மிகவும் சந்தோஷப்படுவாள் என்றேன். சரிதானே வசந்தா என்று கேட்டான் சகோதரன். பேஷாக வந்து தங்கியிருக்கட்டும். இவ்வளவு கூட நாம் உபகாரம் செய்யவில்லை என்றால் நன்றாக இருக்குமா? பாட்டியை எத்தனை ஸ்ரத்தையாக அவர் கவனித்து வைத்தியம் செய்தார். அவருடைய பெரியம்மாவும் பெண்ணும் இங்கு வந்து தங்குவதை பற்றி வசந்தாவிற்கு ரொம்ப சந்தோஷம் என்று அவரிடம் சொல்லுங்கள் அண்ணா என்று கூறினாள் அவள். வீணாக ஸ்ரீதரின் மனத்தை புண்படுத்தியதற்கு இப்படி செய்தாலாவது கொஞ்சம் பரிகாரமாக இருக்கும் என்று அவள் உள்ளம் எண்ணியது. மறுநாள் சாயங்கால வண்டியில் வந்து சேர்ந்த ஸ்ரீதரனின் பெரியம்மாவும் பெண்ணும் நேரே தியாகராஜனின் வீட்டில் வந்து இறங்கினார்கள். ஸ்ரீதரனின் பெரியம்மா சவுந்தரம்மாளுக்கு 45 வயது இருக்கும். நெற்றியில் திலகமில்லாத குறையை தவிர யாரும் எளிதாக அவளை விதவை என எண்ணவே முடியாதபடி இருந்தது அவளது தோற்றம். அவள் கணவர் வட இந்தியாவில் வெகு காலம் உத்தியோகம் செய்து வந்தார் என்றும் தற்போது கிராமத்தில் இருந்த தனது சொந்த வீட்டில் தன் ஒரே பெண்ணுடன் அவள் இருக்கிறாள் என்றும் வசந்தா கேட்காமலே அறிந்து கொண்டாள். சவுந்தரம்மாள் வசந்தாவிடம் பேசும் பொழுதெல்லாம், குழந்தை, என்னம்மா சொன்ன குழந்தை என்று தேன் ஒழுக வினயமாக பேசினாள். தன்னை குழந்தை என்று அவள் அழைப்பதை வசந்தா அவ்வளவாக ரசிக்கவில்லை. சவுந்தரம்மாளின் செல்வக்குமாரி சரோஜினி பிரமாதமான அழகி என்று கூறிவிட முடியாது. அவளுக்கு சுமார் 18 வயது இருக்கும். வட இந்தியாவிலேயே பிறந்து வளர்ந்தவளாதலால் அவள் தோற்றத்தில் வட இந்திய நாகரிகம் மிதமின்றி கிடந்தது. வண்டி சக்கரம் போன்ற பெரிய காதணிகள், பாம்பு படம் எடுத்தாற்போல் மேல் நோக்கி வாரிவிடப்பட்ட கூந்தல் அலங்காரம், மை தீட்டப்பட்ட புருவங்கள், சாயம் பூசிய உதடுகள், நகக்குழம்பு பூசியதால் மின்னும் நகங்கள் என்று அவளது அலங்காரம் வசந்தாவிற்கு பிடிக்காத ரகத்தில் இருந்தது. கலாசாலையில் முதல் வருஷம் மட்டும் படித்திருந்த அவள் பேசும் பொழுது 4 ஹிந்தி வார்த்தைகள், 4 ஆங்கில வார்த்தைகள், 2 தமிழ் வார்த்தைகள் என கணக்கிட்டு உதடு அசையாமல் நுனி நாக்கினால் நாகரிகமாக உச்சரித்து பேசினாள். சரோஜாவின் பேச்சு, நாகரிகம் முதலிய ஒன்றும் வசந்தாவிற்கு பிடிக்கவில்லை. இருந்தபோதிலும் தன் வீட்டில் தங்கியிருக்கும் விருந்தாளிகளிடம் அவள் மரியாதை குறைவாக நடந்து கொள்ள விரும்பவில்லை. பெரியம்மாவின் சிகிச்சை 2 தினங்களில் முடிந்துவிட்டது என்றாலும் தியாகராஜன், வசந்தா இருவருடைய வற்புறுத்தலினால் 1 வாரம் அங்கேயே தங்கியிருக்க அவர்கள் இணங்கினார்கள். அந்த 1 வாரத்தில் தியாகராஜன் மிகுந்த உற்சாகத்துடன் அவர்களுடைய சௌகரியத்தை கவனிப்பதில் தன் பொழுது முழுவதையும் செலவிட்டான். ஊரில் பார்க்க வேண்டிய இடங்கள் பலவற்றிற்கும் அவர்களை அழைத்து சென்றான் தியாகராஜன். அப்பொழுதெல்லாம் வசந்தாவும் தன் படிப்பையும் ஒத்தி போட்டுவிட்டு கூட செல்ல நேர்ந்தது.
ஸ்ரீதரனும் தனக்கு ஓய்வு கிடைத்த பொழுதெல்லாம் கூடவே அவர்களுடன் வந்தான். பெரியம்மா போவதற்கு 2 நாட்களே இருந்தன. ஊரில் கடைசியாக அவர்கள் பார்க்க வேண்டியது ஒன்றேதான் இருந்தது. 10 மைல் தூரத்தில் இருந்த மரகத குன்று என்ற சிறு மலைக்கோவிலை தரிசிக்க விரும்புவதாக சொன்னதுதான் தாமதம். அங்கே எல்லோரும் சந்தோஷமாக ஒரு பிக்னிக் நடத்துவதற்கு திட்டம் வகுத்து விட்டான் தியாகராஜன். பிக்னிக்கிற்கு ஸ்ரீதரனும் வந்திருந்தான். வசந்தா எத்தனை மறுத்தும் அண்ணாவின் வேண்டுகோளை தட்ட முடியாமல் போக வேண்டியிருந்தது. குன்றிலே குடிக்கொண்டிருந்த கடவுளை தரிசித்த பின்பு குன்றின் இயற்கை அழகை கண்டு கழித்து கொண்டு அந்த கோஷ்டியினர் பொழுதை கழித்தனர். அஸ்தமிக்கும் சமயம் நெருங்குவதை உணர்ந்த வசந்தா ஊருக்கு திரும்ப எல்லோரையும் துரிதப்படுத்தினாள். கீழே இறங்கி வருவதற்காக எல்லோரும் கிளம்பிய சமயத்தில் திடீரென்று சரோஜாவிற்கு ஓங்கி உயரமாக வளர்ந்திருந்த காட்டு மரம் ஒன்றின் கிளையில் பூத்திருந்த சிவந்த புஷ்பங்களின் மீது ஆசை ஏற்பட்டது. அந்த பூவை பாரு, எத்தனை அழகான சிவப்பு நிறம்! எனக்கு அதில் ஒரு கொத்தை பறித்து கொள்ள வேண்டுமென்று ஆசையாக இருக்கிறது என்றாள் சரோஜா கொஞ்சலாக. இதுதானா பிரமாதம் என்று கூறிய தியாகராஜன் யாரும் தடுக்கும் முன் கிடுகிடு என அந்த மரத்தின் மீது ஏற ஆரம்பித்தான். இந்த காட்சியை கண்ட தங்கைக்கு கிளி பிடித்து கொண்டு விட்டது. உயரம் மிகுந்த அந்த மரத்தில் அசட்டுத்தனமாக ஏறிய தமையன் எங்கே கீழே விழுந்து விடுவானோ என்ற பயத்தில் அவள் ஸ்ரீதரன் பக்கம் திரும்பி, டாக்டர், நீங்கள் சொன்னாதான் கேட்பார், அவரை ஏறச் சொல்லாதீர்கள், கீழே விழுந்து விடுவாரோ என்று பயமாக இருக்கிறது என அவனிடம் முறையிட்டு கொண்டாள். பாதி மரம் மட்டும் ஏறிய தியாகராஜன் மேலே ஏற முடியாது திணறிக் கொண்டிருப்பதை கவனித்த ஸ்ரீதரன் வேகமாக மரத்தை அணுகினான். கிடுகிடு என்று மரத்தின் மேல் ஒரு சிரமம் இன்றி அவன் ஏறுவதை வியப்புடன் அவள் நிமிர்ந்து பார்த்து கொண்டு நின்றாள். மரத்தின் கிளைகள் மீது லாவகமாக ஏறி செல்லும் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த வசந்தா தியாகராஜன் தனது முயற்சியை கைவிட்டு கீழே இறங்கிவிட்டதை கூட கவனிக்கவில்லை. சரோஜாவின் ஆசை குகுந்த கொத்து புஷ்பத்தை பறித்து கொண்டு ஸ்ரீதரன் மெல்ல கீழே இறங்கி வந்தான். அண்ணா, அந்த பூவை கொடேன் என்று கரங்களை ஆவலுடன் நீட்டிய சரோஜா அருகில் ஓடி வந்தாள். உங்களுக்கு மரம் ஏறக்கூட தெரியும் என்று நான் நினைக்கவே இல்லை. எத்தனை சுலபமாக ஏறி இறங்கிவிட்டீர்கள் என்று வியப்புடன் கேட்ட வசந்தா அவனை நிமிர்ந்து பார்த்து புன்னகை செய்தாள். ஒரு கொத்து புஷ்பத்தை சரோஜாவிடம் அளித்துவிட்டு ஸ்ரீதரன் மற்றொரு கொத்தை வசந்தாவிடம் கொடுக்க கையை நீட்டினான். சரோஜா தான் ஆசைப்பட்டாள், அவளுக்கு கொடுங்கள் என்று வசந்தா அதை ஏற்க மறுத்தாள். உயரம் மிகுந்த மரத்தின் மீது சிரமப்பட்டு ஏறி இதை பறித்து கொண்டு வந்திருக்கிறேன். மேலும் பெண்கள் புஷ்பத்தை வெறுக்க மாட்டார்கள் என்பது எனது நம்பிக்கை என்று பரிகாசமாக பேசிய ஸ்ரீதரன் புஷ்ப கொத்தை மீண்டும் அவளிடம் நீட்டினான். வசந்தா தர்க்கிக்க விரும்பவில்லை. அதை வாங்கி கொண்டு மிருதுவான அம்மலர் இதழ்களை மெல்ல தன் விரல்களால் வருடிக்கொண்டு மிக்க வந்தனம் என்றாள். குப்பென சிவந்து போன தனது முகத்தை ஸ்ரீதரன் மறுபக்கம் திருப்பிக் கொண்டான். சவுந்தரம்மாளும் சரோஜாவும் ஊருக்கு சென்று 1 மாத காலத்திற்கு மேல் ஆகிவிட்டது. அவர்களை பற்றியே வசந்தா மறந்து விட்டிருந்தாள். ஒரு நாள் சாயங்காலம் ஆஃபீஸிலிருந்து திரும்பி வந்த தியாகராஜன் அவளை தேடிக்கொண்டு அவசரமாக வந்தான். அன்று அவளுக்கு விடுமுறை தினமாதலால் பொழுதுபோக்காக மேஜை விரிப்பொன்றிற்கு பூவேலை செய்து கொண்டு சமையலறையில் எதிர்ப்புற தாழ்வாரத்தில் உட்கார்ந்திருந்தாள். உன்னிடம் ஒரு சமாச்சாரம் பேச வேண்டும் வசந்தா, கொஞ்சம் ஹாலுக்கு வருகிறாயா என்று கூப்பிட்டான் தியாகராஜன். மிகவும் அவசரமான காரியமா அண்ணா என்று கேட்ட தங்கை எழுந்திருக்க மனமற்றவள் போல் கையில் இருந்த மேஜை விரிப்பை கீழே போட்டுவிட்டு பின்தொடர்ந்தாள். சாவதானமாக நாற்காலி ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டான் தியாகராஜன். முகத்தின் மீது படர்ந்து நின்ற வியர்வை துளிகளை கைக்குட்டையினால் துடைத்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அண்ணா கூற வந்த விஷயம் இன்னதென்று அவளுக்கு விளங்காவிடினும் ஏதோ முக்கியம் என்று மட்டும் புரிந்தது. அவனது முகத்தையே அவள் ஆவலுடன் பார்த்து கொண்டு நின்றாள். வசந்தா, உனக்கு இந்த வருஷம் கல்யாணம் செய்து வைத்து விடுவது என்று தீர்மானித்து விட்டேன். விவாக பிரச்சனையும் மிகவும் திருப்தியான வகையில் முடிவை அடைந்து விட்டது. நம் பங்கில் இத்தனை அதிர்ஷ்டம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான். என் கல்யாணமா? என்ன சொல்கிறீர்கள் என்று கொஞ்சம் கலவரத்துடன் கேட்ட வசந்தா எதிரே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். காரணமற்ற ஒருவித பயத்தால் அவள் கால்கள் நிற்க மறுத்து தள்ளாடின. இன்று மாலை நானும் ஸ்ரீதரனும் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். அதன் முடிவுதான் இந்த விவாகம். ஸ்ரீதரன் உன்னை மணக்க மிகவும் ஆசைப்படுகிறான். உனக்கு சம்மதம் என்று தெரிவித்து விட்டால் போதும். விரைவில் அவனுடைய பெற்றோர்களை கலந்து ஆலோசித்து விவாகத்தை சீக்கிரத்தில் முடித்து கொண்டு விடலாம் என்பது அவனது அபிப்பிராயம்.
ஸ்ரீதரன் பெற்றோர்களுக்கு ஸ்ரீதரனையும் அவனுடைய சிறிய சகோதரியையும் தவிர வேறு சந்ததிகள் இல்லை. அவன் தந்தை ரயில்வே இலாக்காவில் பெரிய உத்தியோகம் வகித்துவிட்டு தற்போது ஓய்வாக பூர்வீகமான தமது ஊஞ்சலூர் கிராமத்தில் சௌக்கியமாக காலம் கழிக்கின்றார். ஸ்ரீதரன் தாய்க்கு தன் பிள்ளை மீது அபாரமான பிரியமாம். 4-5 ஆண் குழந்தைகளை பறிகொடுத்த பின் கடைசியாக மிஞ்சி நின்ற ஸ்ரீதரன் மீது அவளுக்கு உயிர் என்றே கூற வேண்டுமாம். ஸ்ரீதரனின் சிறிய சகோதரிக்கு நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்து விட்டால் வேறு பிக்கல் பிடங்கள் ஒன்றுமே கிடையாது. கிராமத்தில் பெரிய மாடி வீடு, நஞ்சை புஞ்சை வகையிலே சுமார் 30 ஏக்கருக்கு சொத்து இருக்கிறது. பையனும் பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்கிறான். எங்கள் தொழிற்சாலையில் தற்போது மாதம் 300 ரூபாய்கள் சம்பாதிக்கிறான். அடுத்த வருஷ வாக்கில் ஒரு சமயம் எங்கள் கம்பெனி செலவிலேயே சீமைக்கு சென்று படிக்கக்கூடும். சீமை படிப்பு முடிந்ததும் உத்தியோகம் இன்னும் உயரலாம். இன்னும் எத்தனையோ. மொத்தத்தில் மிகவும் நல்ல வரன். நமக்கு கிடைக்கக்கூடாத அற்புதமான சந்தர்ப்பம் இது என்று மூச்சு விடாமல் பேசி முடித்தான் தியாகராஜன். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.